ஹலோ எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ எல்லோரும் நல்லா இருக்கணும்னு தான் எப்போவும் வந்து வேண்டிக்கிறது. ஸோ இந்த வருஷம் தீபாவளி பலகார வீடியோ தான் இது. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, சாரி போஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா, அம்மு வந்து வருஷம் அம்மா வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே, அதாவது தீபாவளிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பேத்திக்காக வந்து பார்த்திங்கன்னா லட்டு பிடிச்சி வச்சுருவாங்க. ஸ்கூல் விட்டு வரும்பொழுதே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பலகாரத்தை வந்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். இருந்தாலும் தீபாவளிக்கு அன்னைக்கும் வந்து பார்த்திங்கன்னா செய்வாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா, இந்த வருஷம் அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால தீபாவளி எப்படி செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படிங்கிறதே ரொம்ப கேள்விக்குறியே இருந்தது. ஸோ பட் அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அப்பாவை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு வந்ததுனால வருஷம் செஞ்சு கொடுக்கறது, பேத்தி வந்து பொக்குன்னு போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து இந்த லட்டு வந்து செய்ய ஆரம்பித்தாங்க. இதில் என்ன ஒரு பியூட்டின்னா, அம்மா வருஷம் பூந்தி தேய்ச்சி தான் அதை வந்து லட்டு வந்து பிடிப்பாங்க. இந்த வருஷம் பேத்தி கொடுத்த ஐடியா நல்லா இருக்குதுன்னு அதை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னாவே தெரியும். பூந்தி வந்து தேய்க்கிறது 1 கிலோ மாவை வந்து ரொம்பவே லேட் ஆகும். அம்மையே நான் நிறைய யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்துருக்குறேங்க மையே, இப்படியெல்லாம் பண்ணிங்கன்னா வேலைக்கு ஆகாதுங்க மையே, ரொம்ப லேட் ஆகும், நீங்கள் பொழுதா வரைக்கும் சுட்டுக்கிட்டே இருக்கணுங்க மையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னான்னா, அப்படியே கரண்டியில் மோந்து ஊற்றுங்க மையே, அதை வந்து அப்படியே எடுத்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி இது பண்ணியிருப்பாங்க. நான் நிறைய வீடியோஸில் பார்த்துருக்குறேன், இப்படி தான் செய்கிறாங்க, ரொம்ப ஈஸியாக இருக்குங்க மையே இந்த மெத்தட் அப்படின்னு சொல்லங்காட்டி, நாம் வளர்த்த புள்ள நம்மளுக்கே கோளாறு சொல்லுது பாரு, சரி பேத்தி சொல்கிறத தான் கேட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் வந்து பார்த்திங்கன்னா அம்மா சொல்கிற ஐடியாவை வந்து ஃபாலோ பண்ணாங்க. அட ஆமாயா, பேத்தி சொல்கிறது கூட நல்ல ஐடியாவாக தான் இருக்குது, இது என்ன அந்த பூஞ்சி வச்சு இந்த தட்டத்தில் தேய்ச்சிக்கிட்டே கிடக்கிறது, இது கூட நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பூரிப்பு. அட பேத்தி நம்மளுக்கு கோளாறு சொல்கிற அளவுக்கு வயசாகிடுச்சு, நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க, காலை எவ்வளோ வேகமாக போகுது வரும், பரவாயில்ல நல்ல ஐடியா சொல்லிச்சு வரு புள்ள அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் வந்து பார்த்திங்கன்னா அம்மா சொன்ன மாதிரியே அப்படியே ரஃபாக கரண்டியில் மோந்து கச்சாயெல்லாம் ஊற்றுவோம்ல அந்த மாதிரி போட்டு, அப்போ அதான் வந்து அதே பதம் தான். பட் வந்து பார்த்திங்கன்னா பூந்தியை ஊற்றுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கொஞ்சம் போண்டா மாதிரி அப்படியே ஊற்றி வந்து பொரிச்சு எடுத்ததுனால வேலையும் மிச்சம், நேரமும் மிச்சம் அப்படிங்கிற மாதிரி அம்மாய்க்கு ஒரே சந்தோஷம் பூரிப்பு. பேத்தி இப்படியெல்லாம் கோளாறு சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு, சரி அம்மையும் பேத்தியும் பூந்தி இது பண்ணுங்க, நான் வந்து போய் கொஞ்சம் பாவு வந்து ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து இப்போ பதம் எவ்வளவு அளவெல்லாம் சொன்னாங்க, எவ்வளோ சர்க்கரைக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு முந்திரி நெய்யை வறுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரையை போட்டு பாவு வந்து காய்ச்சி வந்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அந்த பூந்தி தேய்ச்சதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆற வச்சு மிக்சியில் இந்த மாதிரி கொரகொரப்பாக பல்ஸ் மோட்டில் விட்டு பூராத்தையும் வந்து அரைச்சி ஒரு பாத்திரத்தில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாவு கொஞ்சம் வெதுப்பாக இருக்கும் பொழுது அப்படியே வந்து போட்டு கிளறி எப்பவும் போல் அந்த ப்ராசஸ் தான். முந்திரி நெய் இதெல்லாம் வந்து வறுத்து கொட்டிட்டு அதுக்கப்புறம் உருண்டை பிடிக்கிறது தான். ஸோ எனக்குமே இது வித்தியாசமாக இருந்துச்சு. பரவாயில்ல, அம்மா வந்து இந்தளவுக்கு வந்து ஐடியா சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு, என்னை விட அம்மாவுக்கு தான் ஆச்சரியம் தாங்கவே இல்லை. ஸோ இந்தளவுக்கு பேத்தி வந்து பார்த்து இதாகிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு டெவலப் ஆகிட்டா, பரவாயில்ல சாமி அப்படியே ஒன்றா கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து அம்முக்கு கொஞ்சம் இதுவும் சொன்னாங்க, என்கரேஜ் பண்ணாங்க. பரவாயில்ல பேத்தி நல்லா பொழைச்சிக்குவா, பரவாயில்ல இதெல்லாம் சொல்கிறா, அப்படியெல்லாம் சொல்கிறா, இப்படியோ சொல்லிட்டு ஒரே பேத்தி புறநானந்தான் புகழ்ந்து பாடிக்கிட்டு இருந்தாங்க. நான் வந்து பாவு காய்ச்சும் போது ஒரு மிஸ்டேக் பண்ணிவிட்டேன், ஜிலேபி பவுட்ரு வந்து போடுறதுக்கு மறந்துட்டேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பவுட்ராகவே அப்படியே கொட்டி வந்து கிளறிட்டேன், ரொம்பவும் போடலை, ஓரளவுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் போட்டதுக்கே வந்து கலர் ஓரளவுக்கு வந்தது. சரி இதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த வெதுப்பான ஸ்டேஜ்லேயே 3 பேர் சேர்ந்து வந்து பிடிச்சிட்டோம். ஒருத்தரே பிடிச்சோம் அப்படின்னா கையும் வலிக்கும், பாவு பதம் வந்து மாறி போயிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா 3 பேர் சேர்ந்து வந்து பிடிச்சோம். சரி போய் பார்க்கலாம் யார் எவ்வளோ ஒரு உருண்டை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் குட்டி கைக்கு தகுந்த மாதிரி குட்டி சைஸாக வந்து பிடிச்சா, நான் என் கைக்கு தகுந்த மாதிரி பிடிச்சா, அம்மா கைக்கு தகுந்த மாதிரி பிடிச்சாங்க. நான் ஸ்கூலுக்கெல்லாம் கொண்டுட்டு போகணுங்கம்மா, அதனால் நான் குட்டியாக தான் கொண்டுட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு சைஸில் வந்து பிடிச்சேன், நான் ஒரு சைஸில் பிடிச்சேன். அம்மா வந்து எப்போவுமே அந்த இது தெரியும் இப்போ உருண்டை சைஸு, ஸோ அந்த சைஸுக்கு வந்து பிடிச்சாங்க. ஸோ வந்து ஒரு வழியாக மாவு வந்து இது பண்ணி எல்லோரும் சேர்ந்து 3 பேர் சேர்ந்து வந்து கிட்டத்தட்ட ஒரு 140 லட்டுக்கு மேலே வந்து வந்தது ஒரு கிலோவுக்கே. ஒவ்வொன்றும் ஒரு சைஸில் பிடிச்சதுனால அந்த சைஸ் வந்து மாறும். கடைசி உருண்டை யார் பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அம்முக்கும் ஒரு சண்டை. கடைசியில் என்ன பண்ணுறது, நம்ம பிள்ளைக்கு விட்டு கொடுத்து ஆகணும். ஸோ அதனால் கடைசி உருண்டை அம்மு தான் வந்து பிடிச்சா. ஒரு வழியாக அந்த பாவு பதம் மாறுறதுக்குள்ளே
லட்டு வந்து எல்லாத்தையுமே வந்து பிடிச்சி முடிச்சாச்சு. சூப்பராக தான் வந்து இருந்தது. ஸோ எப்போவுமே அம்மாவுக்காக அம்மா செஞ்சு கொடுக்குற லட்டு இந்த வருஷமும் பேத்தி பொக்குன்னு போயிடுவான்னு சொல்லிட்டு பண்ணி கொடுத்துட்டாங்க. என்ன நீங்களே செஞ்ச மாதிரி அப்படி போஸ் கொடுக்குறீங்க, நல்லா இருக்குதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, எங்கள் அம்மா செஞ்ச என்ன நான் செஞ்ச என்ன அப்படின்னு சொல்லிட்டு அம்முக்கிட்ட வந்து பதில் சொல்லிவிட்டு சூப்பராக வந்து லட்டு பிடிச்சி முடிச்சாச்சு. இதுதான் நாங்கள் தீபாவளிக்கு பிடிச்ச பலகாரம் லட்டு. நீங்கள் தீபாவளிக்கு என்னெல்லாம் பலகாரம் செஞ்சீங்கன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.